சோனி சோனி எப்போ வந்தம்மா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஆமா மாமா, நீங்க சந்தியா ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. யாரையும் தேடுறீங்களா? அது 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 வந்து நம்ம காவியாவை காணோம். அவ எங்க இருக்கான்னு தேடுறேன். ஓ, அக்கா தேடுறீங்களா? அக்கா கிச்சன்ல அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா மாமா. சரிம்மா, நான் போய் அக்காவை பார்க்குறேன். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், தப்பிச்ச. எந்த பொந்துலேருந்து எந்த பூரா வருதுன்னே தெரியாது போல. நான் எப்பவுமே சந்தியாவை பார்க்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண வந்துடுறாங்கப்பா. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்துல நான் மாமாவை தப்பா நினைச்சிட்டேனே. நம்ம மூளை இருக்கே மூளை, கிரிமினல் மூளை போல இருக்கு. யார பார்த்தாலும் தப்பாவே தோணுது. சரி போகுது, கல்யாண பொண்ணு எப்படி இருக்குன்னு போய் பாப்போம். சந்தியா, என்னடி மாப்பிள்ளை பார்த்த சந்தோஷத்துல போனும் கையுமா இருக்கா? மாப்பிள்ளை போன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாரா? இந்த பாரு சோனி, நான் கட்டுப்புல இருக்கேன். வந்து வச்சுக்க, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். கடுப்புல இருந்தா நீ அடுப்புல இரு, அப்புறம் ஏன் பெட்ல இருக்கிற? உன் ஜோக்க கொண்டு குப்பையில போடு. உன் ஜோக்க கேட்கற மூடுல நான் இல்ல. என்னக்கா ரொம்ப முறப்பா இருக்கா? மாப்பிள்ளை ரொம்ப காரமா இருந்தாரா? வந்தோன்னு உன் திருவாயை திறக்காத, கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. ஏய் சந்தியா, மாப்பிள்ளை எப்படிடி? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரா? போட்டோ ஏதோ எந்த காமெடி? எனக்கும் பார்க்க ஆசையா இருக்கு. அவர் போட்டோ எல்லாம் எதுக்குடி? அவர் உன் மனசுலயும் இருக்காரு, என் மனசுலயும் இருக்காரு. அப்புறம் எதுக்கு போட்டோ? உன் மனசுல உன்னை பார்க்க வந்தவர் இருப்பாரு, அது உண்மை. என் மனசுல எப்படி இருப்பாரு? இது ஒரு மரங்கரம் கலந்துட்டா? சோனி கிறுக்கி, இன்னுமா நான் சொல்றது உனக்கு புரியல? மாப்பிள்ளை வேற யாரும் கிடையாது, நம்ம விஜய் மாமா தான். என்னது விஜய் மாமாவா? ஏண்டி இப்ப இழிக்கிற? எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது சந்தியா. முதல்ல லீவுக்குலாம் அத்தை வீட்டுக்கு வாரியான்னு உன்னை கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவா தெரியுமா? சேச்சே, நானும் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அந்த வீட்டுல ஒரே சாணி நாத்த நாரணி நாங்க கூப்பிட்டா நீ வர மாட்டா, என்ன மட்டும் அனுப்பி விடுவா. இப்ப அந்த வீட்டுக்கே நீ மருமகள போற பத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சோனி அமைதியா இருந்துரு, என் கோவத்தை கலராத. சரி விடு, விஜய் மாமாவும் அழகா தான் போவேன். உன் மூஞ்சிக்கு விஜய் மாமா போதும். அவர் போனுக்கு தான் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவர் ஃபோனுக்குலாம் யார் வெயிட் பண்ணுவா? போ, என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான், அதான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் சந்தியா, இந்த பாருடி விஜய் மாமா தான் ஃபோன் பண்றாரு. அவருக்கு ஆயுசு 100. நம்ம பேசுறது அவர் கேட்டுட்டு போல இருக்கு. எடுத்து பேசுடி. நாளா பேசல, நீ வேணா எடுத்து பேசு. பாவண்டி, எடுத்து பேசு. நாளா பேச மாட்டேப்பா, தேவைன்னா நீ பேசு, இல்லாட்டி அப்படியே ஃபோன் கட் ஆகட்டும். சரி, ஏதாச்சும் அர்ஜென்ட்டா இருந்துற போது நானாச்சும் எடுத்து பேசுறேன். ஹலோ ஹலோ சந்தியா, ஐ லவ் யூ. எடுத்த உடனே யாருன்னு கூட கேட்காம இவ்வளவு முத்தமலையா? சீ. ஏ மாம்ஸ், நான் சந்தியா இல்ல சோனியா. யாரு? சோனியா? ஏ மாம்ஸ், எடுத்த உடனே காஞ்ச மாடு கம்பத்துல பாஞ்ச மாதிரி யாருன்னே கேக்குறது இல்ல, முத்தத்தை அள்ளி தெளிச்சிரது. உங்க ஆளு நினைச்சு எனக்கு முத்தத்தெல்லாம் தந்திருக்கீங்க. எனக்கு சேம் சேம் பப்பி சேம் ஆகி போச்சு. உனக்கு இது வேணும்டி. சாரி சோனி, நான் சந்தியா நினைச்சுதான் அப்படி பண்ணிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சுக்கோ. ஏ மாம்ஸ், இந்த முத்தத்தை நானா இருக்க போய் தாங்கிக்கிட்டேன். இதே உங்க மாமியாரா இருந்தா இப்ப மயங்கி கீழே விழுந்திருக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் யாருன்னு பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க ரியாக்ஷனை பண்ணுங்க. என்ன மாம்ஸ்? ஓகேம்மா, இனி நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். சந்தியா இருக்காளா? சந்தியாட்ட போனை கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் மாம்ஸ். அக்கா, விஜய் மாமா வாங்கிட்ட தான் பேசணுமா? இந்த பேசு. இதெல்லாம் ஃபோனை கொண்டு வந்தா கொன்றுவ. அக்கா எங்கேயும் வெளியே போயிட்டான்னு சொல்லு. ஏ பாவண்டி, பேசு. என்னாலாம் பேச முடியாது, போய் அம்மாட்ட கொடு ஃபோனை. மாம்ஸ், அவ வெக்கப்பட்டு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. வந்த உடனே பேசுறீங்களா? சரிம்மா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். என்ன மாம்ஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்கா அக்கா கிட்ட? நடத்துங்க நடத்துங்க, உங்க காட்டுல மழை தான்.